டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இன்றைய தினம் ஒரு புதிய முயற்சியில் நம்ம டிஎன் டாக்ஸ் ஈடுபட்டிருக்கு. அதாவது கடந்த சில வாரங்களாக நம்ம போட்டுட்டு இருந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் பார்வையாளர்கள் எழுப்புகிறாங்க. அந்த கேள்விகள்லாம் தொகுத்து அதற்கு பதிலாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு அரசியல் நிகழ்விலையும் பொதுமக்களின் கேள்விகளை நானே ஒரு கேள்வியாக எழுப்பி அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஏகே வெர்சஸ் ஏகே. என்னங்க, அரவிந்த்குமார் கேள்வி எழுப்பி அரவிந்த்குமார் பதிலளிப்பது. ஆனால் அந்த அரவிந்த்குமாரின் கேள்விகள் என்பது பொதுமக்களுடைய கேள்விகள் தான். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சுருக்கமான ஒரு தாத்பரியம்னு வச்சுக்கலாம். இப்போ நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது கன்னட மொழி தக் லைஃப் படத்தில் ப்ரொமோஷனுக்காக சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அதில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வர்றாரு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சிவராஜ் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்படுத்த விதமாக ஒரு சகோதர துணியில் வந்துட்டு கமல்ஹாசன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் அப்படின்ற ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார். நிகழ்ச்சி முடியுது. ஆனால் கமல்ஹாசன் சொன்ன அந்த சொல் கர்நாடகாவில் பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணுது. என்ன மாதிரினா, இது சினிமா என்பதை தாண்டி மொழியின் வரலாறு, இனத்தின் வரலாறு அப்படின்ற அளவுக்கு போது இப்போ நீதிமன்றத்தின் படியிலே வந்து நிற்குது. நீதிமன்றமே என்ன கேள்வி எழுப்பிட்டாங்க, நீங்கள் என்ன பெரிய மொழியியல் வல்லுநரா அப்படின்ட்டு கமல்ஹாசனை போய் கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைகளில் நம்ம போடுற பதிவுகள், நாம் tntalks.in இணையதளத்தில் எழுதக்கூடிய கட்டுரைகளில் அதற்கு வரக்கூடிய எதிர்வினைகள், இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு 4-5 கேள்விகள் பொதுமக்கள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளை என்னன்றதை நம்ம சொல்லுவோம், அதுக்குண்டான பதில்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். முதல் கேள்வியாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிகள் பேசப்படுது, இதில் என்ன மாதிரியான மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படின்றது முக்கியமான கேள்வியாக இருக்குது. டிஎன் டாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த புதுமையான முயற்சியில் ஏகே வர்சஸ் ஏகேல இந்த ஏகேவையும் இடம்பெற செய்ததுக்கு நன்றி. இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்தோ ஆரியம் அப்படின்றது ஒரு 75% ஒரு நிலப்பரப்பில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி குடும்பம். அடுத்தபடியாக 20-25% பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம்னு இருக்குது. இதை தாண்டி சீன திபெத்தியம்ன்றது வடகிழக்கு மாநிலங்களிலும் ஒரு சில பழங்குடியில் ஆஸ்ட்ரோ ஆசியம் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 மொழி குடும்பங்கள் இங்கே இந்தியாவில் பேசப்படுது. இதுதான் முக்கியம் அப்படி சொன்னால் கூட இதை தாண்டியும் பல தொன்மையான மொழிகள் வந்துட்டு பழங்குடியின இனத்தில் இன்னும் அறியப்படாத ஒரு அழிந்து போன ஒரு நிலைமையில் அப்படி பல மொழிகள் பல 100, ஏன்னா இந்த நாடே ஒரு 56 மொழிகளின் தேசமாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுத்திலும் ஒரு இனக்குழு, அதில் ஒரு உட்பிரிவுன்ட்டு பல்வேறு பிரிவுகளை இந்தியாவில் நம்ம பண்ணணும். ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டார தமிழ் நிறைய இருக்குது. சென்னை வட்டார தமிழ், கொங்கு, மதுரை, திருநெல்வேலி, அப்புறம் மலையாள கரையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மொழி, இப்படியான தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ் மொழியிலேயே பல்வேறு வட்டார வழக்குகள் இருக்கும்போது ஒவ்வொரு நிலப்பரப்பு அந்த மொழி ஒலி அளவு மாறுபடும் போது பல்வேறு பல்வேறு மொழிகள் இந்தியாவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அடிப்படையில் இந்த 4 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்குது. திராவிட மொழி குடும்பம்னா என்ன, இதில் எத்தனை மொழிகள் இருக்குது, இதில் தமிழ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது இல்லாட்டி மூலமானது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா அடிப்படையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இவையெல்லாம் நேரடியாகவே திராவிட மொழி குடும்பத்தின் வேர்லேருந்து பிறந்தவை அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதை தாண்டியும் இதுலேயும் ஒரு 4 பிரிவுகள் இருக்குது. எப்படி இந்தியாவில் வந்துட்டு இந்திய மொழி குடும்பத்தை ஒரு 4 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரித்தோமோ அதுபோல் திராவிட மொழி குடும்பத்தையும் நம்ம 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது நேரடியாகவே தென் திராவிட மொழிகள், தென் மத்திய திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு வட திராவிட மொழிகள், மத்திய திராவிட மொழிகள், இது மாதிரி ஒரு 4 பிரிவாக பிரிக்கலாம். இதில் தென் திராவிட மொழிகளில் தான் அவங்களுக்கு வந்துட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூசிஸ்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் பேசக்கூடிய மொழி பிராவி. அந்த பிராவி கூட திராவிட மொழி குடும்பத்தில் தான் பிறந்தது. சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், மேற்கு வங்கத்தில், ஒடிசாலன்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இனக்குழுக்கள் பேசக்கூடிய மொழிகளும் திராவிட இனத்தை சேர்ந்தது தான். அதெல்லாம் வட திராவிட மொழிகள். அடிப்படையில் திராவிட மொழிகளில் எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த திராவிட மொழி அப்படின்ற பேர் எங்கேருந்து வருதுன்னா 1812 எல்லிஸ் துரை அவர் வந்துட்டு ஒரு தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு வந்துட்டு
முன்னுரை எழுதுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழுடைய தொன்மையை சுட்டிக்காட்டி என்னென்ன மொழிகள் அதுலேருந்து கிளைத்து எழுந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு வரலாற்றை அவர் குறிப்பிடுறார். அதன் பிறகு 1856 கால்டுவெல் வர்றார். கால்டுவெல் தான் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை ஒரு 4 பாகங்கள் கொண்டது, அதை வெளியிடுறாரு. அதில் தான் இங்கே இப்போ இருக்கிற தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளுக்கு மூல மொழி மூத்த மொழி தமிழ் அப்படின்றத நிறுவுறாரு. இதுலேருந்து தான் எல்லாமே மொழிகளும் கிளைத்து எழுந்து வந்திருக்கிறதுன்றதையும் அந்த வரலாற்று சான்றுகளோடு அவர் மெய்ப்பிக்கிறார். இது எப்படி அப்படின்னா, அடிப்படையில் திராவிட மொழி எப்படி என்ன மாதிரி பொது ஒற்றுமை இருக்குன்னா, அதோடைய அகநிலை, அதோடைய ஒலி அமைப்பு, அதோடைய இலக்கண அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். நீங்கள் தமிழில் எந்த ஒரு தெலுங்கு கன்னட மலையாள சொல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தமிழுடைய வேர் சொல் இருக்கிறத நீங்கள் எளிதில் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் 1 2 3ன்னு நம்ம எண்கள் எடுத்துக்கிட்டாலும் அது தெலுங்கில் ஒக்கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியோ, இல்லாட்டி கன்னடத்தில் எப்படி இருக்குது, மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அதோடைய துவக்க சொல் இப்படி தான் இருக்கும், தமிழில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். இதுதான் அந்த ஒலி அமைப்பு. அதுக்கப்புறம் இலக்கண முறை, அந்த எழுவாய் பயணங்களில் செய்யப்படும் பொருள் பார்த்திங்கன்னா இந்திக்கும் தமிழுக்கும், இந்திக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு மாதிரி தான் இருக்கும். இந்த இலக்கண அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒத்திசைவாக தான் இருக்கும். இதுதான் இந்த திராவிட மொழி குடும்பத்தை பற்றி நாம் ஒரு அடிப்படையான புரிதல். இது மொழியியல் வல்லுநர்கள் அளவுக்கு நம்ம இதை பேசணும்னா கண்டிப்பாக அது எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியும்னு தெரியல. அதனால் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட விதமாக நான் சொல்வதனாலேயே இதில் இருக்கிற பிழைகளை முக்கியத்துவப்படுத்தி பார்க்க தேவையில்ல. பாமர மக்களுக்கும் இல்லை எளிய மக்களுக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இது ஒரு சுருக்கமான வரலாறு தான் அதை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழின் தொன்மை, கன்னடத்தின் தொன்மை, இது ரெண்டும் எந்த வகையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள், இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவும் மக்கள் நம்மகிட்ட எழுப்பியிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்ட்டு கமல்ஹாசன் பேசுகிறது தானே இப்போ சிரிச்சேன். அதை தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது தமிழ் தொன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளே சொல்கிற மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய வாழிடும் மூத்த குடி அப்படின்ற மாதிரினா, கல் தோன்றி விட்டது, அதாவது பாறையாக இறுக ஆரம்பிச்சிருக்கு பூமி. அதன் பிறகு தான் அது புடியாக புலப்புலன்னு உதிர்ந்து மண்ணாக மாறணும். அதுக்கு பிறகு தான் உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள்லாம் தழைத்து எழணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே, பாறையில் இருக்கக்கூடிய காலத்திலேயே பிறந்த ஒரு மொழி, கல் தோன்றிவிட்டது, தமிழ் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை ஆனால் தமிழ் தோன்றிவிட்டது. இப்படி தான் அதை நான் புரிஞ்சிக்க விரும்புகிறேன். இந்த எப்படி சொல்கிறதுன்னா, இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால், இப்போ தஞ்சை பெரிய கோயில் இல்லை மாமல்லபுரத்துலேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு மிக்க சிற்பங்கள்லாம் இருக்கும். அப்போ இவ்வளோ நுணுக்கமான சிற்பங்கள் செஞ்சு முடிக்கிறது நம்ம மாமல்லபுரத்தோட கடற்கரை கோயிலாம் பல்லவர்கள் காலகட்டத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு வச்சிங்களேன். தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ காலம் 10ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுன்னு வச்சிங்களேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த கலை அதோடைய உச்சத்தை தொற்றுருக்கு அப்படின்னா, அந்த உச்சத்தை தொடுவதற்கு ஒரு 100 ஆண்டுகள்லேருந்து அதிகபட்சம் 1000 ஆண்டுகள் எடுத்துக்குது. வெறும் கல்லை அதுக்குள்ளே இருக்கிற சிலையாக பார்க்குறதுக்கு ஒரு மனித மனம் பயின்று வருவதற்கு பல 110 ஆண்டுகள் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த சிலையை வடிவமைப்பதற்கான கைப்பக்குவம், தொழில், ஒரு உளியை எடுத்து அதோடைய கல்லை பெயர்த்தெடுக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா. சாதாரண ஒரு கல்லால் ஒரு கல்லை பெயர்க்கும்போது 2ஆக உடையுதுன்றதை ஒரு ஆதி மனிதன் பார்க்குறான். அதுக்கப்புறம் நுணுக்கமான ஒரு பகுதியால் உடையும் போது தான் விரும்பிய வழியில் அது உடையுதுன்றதை பார்க்குறான். அதன் பிறகு தன் மனத்தில் இருக்கக்கூடிய சித்திரங்களை அந்த உருவத்துக்குள்ளே சிற்பமாக மொழிபெயர்க்கிறான். அதன் பிறகு அதனை நகாசு வேலைகள், அதற்கு புருவத்துலேருந்து கண்ணிலேருந்து காதுலேருந்து நகை வரைக்கும் உடை வரைக்கும் அணிவிச்சு பார்க்குறான். அப்போது இந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த பரிணாம வளர்ச்சின்றது நாம் எளிதில் ஒரே நாளில் வந்துடாது. நம்ம சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு சிற்பக்கலை தோன்றுவதற்கே அதன் உச்சத்தை தொடுவதற்கு ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஒரு மொழியும் கிட்டத்தட்ட அப்படி தான். இயற்கையிலேருந்து காற்றுலேருந்து அவங்க மொழியை உள்வாங்கிக்கிறான், சத்தம் போடுறான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு சத்தத்துக்கும் அதுக்கான குறியீடுகளை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறான், தன் குழுக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான். அப்புறம் அந்த ஒலி குறிப்புகளுக்கு ஒரு எழுத்து வரிவகையும் சித்திரக்குறியீடுகள், நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள கீழே கிடைத்த அந்த பானையோடியில் இருக்கக்கூடிய இந்த குறியீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அப்போது இந்த குறியீடுகள் மூலயமா பேச ஆரம்பிக்கிறான். அந்த குறியீடுகள் மெல்ல மெல்ல மெல்ல
புழங்கி 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 ஒரு வரி வடிவமாக வருது. அந்த வரி வடி தான் தமிழி அப்படின்ற முந்தைய தமிழ் எழுத்து. அதற்கு பிறகு அதை இன்னும் செம்மைப்படுத்தப்பட்டு மொழியாக மாறுது. அந்த மொழியாக மாறிட்ட பிறகு அதுக்கு இலக்கணம் வகுக்கப்படுது. இப்போ எவ்வளோ பெரிய ட்ராவல் பாருங்கள். அப்படின்னா தமிழில் தொல்காப்பியம் கிமு 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. அப்போ தொல்காப்பியம் என்ற ஒரு உச்சமான ஒரு இலக்கண நூல் இன்றைய தேதி வரைக்கும் உலகின் வேறு எந்த மொழிகளிலும் இத்தனை செறிவான அடர்த்தியான ஒரு இலக்கண நூல் இல்லைன்னு சொல்லலாம் தொல்காப்பியம் மாதிரி. அப்போ அந்த தொல்காப்பியம் உச்சம் பெற்றிருக்குன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் அந்த மொழி மக்கள்கிட்ட பயின்று பயின்று பேசி பேசி எழுதி எழுதி கிளைத்து கிளைத்து வளர்ந்துருக்கணும். அப்படின்றப்போ அதனுடைய வரலாறு நம்ம எங்கேன்னு போய் சொல்ல முடியும்? என்று பிறந்தவள் அப்படின்னு சொல்ல முடியாததான் தமிழ் சிறப்புன்ட்டு நம்ம கவிஞர்லாம் பாடி வச்சுருக்காங்க. அப்படின்னா தொல்காப்பியம் கிமுலேயே நமக்கு இல்லை கிடைச்சிருச்சு. அப்படி பார்த்திங்கன்னா கன்னடம் எங்கே பிறந்தது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கன்னடத்தில் ஆகப்பெரும் இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா கவிராச மார்க்கம். அந்த கவிராச மார்க்கம் எப்போ எழுதப்படுதுன்னா ஒரு 8ஆம் நூற்றாண்டு இறுதியில் 9ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் தான் எழுதப்படுது. கிமுல எழுதப்பட்ட தொல்காப்பியம் எங்கே இருக்குது? 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கவிராச மார்க்கம் எங்கே இருக்குது? அப்போது உங்களுக்கு 10 ஆண்டுகள் 10 தசாப்தங்கள் தேவைப்பட்டிருக்கு. 10 கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு இந்த இலக்கணத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து வரதுக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியாக தான் தமிழ் இருந்திருக்கணும். அவங்க அந்த இலக்கணத்தை நோக்கி வந்திருக்காங்க. இந்த இலக்கணம் எழுதப்பட்ட அந்த விதிகளின் அடிப்படையில் கிமுல இருக்குது தமிழ் எழுத்து. 9ஆம் நூற்றாண்டில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கன்னடம். இதுலேருந்தே தெரியுது யார் முந்தி வந்திருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ தமிழிலிருந்து தான் கன்னடம் நேரடியாக பிறந்தது. அப்படின்றப்போ இது வயிற்று கிடிச்சி குழந்தைய அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. மெல்ல மெல்ல 2.5 கலந்து மொழிகள் 2.5 கலந்து இருவேறு இனக்குழுக்கள் சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த திரிப்புகள் அதனால் அந்த மயங்கொலிகள்லாம் சேர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு கன்னடத்தை பார்த்திங்கன்னா அதோடைய இலக்கண அமைப்பு தமிழோட இலக்கண அமைப்பு தான். ஆனால் அதோட வரி வடிவம் பார்த்தீங்கன்னா தெலுங்குடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது எந்த மொழியிலேருந்து எந்த மொழி பிறந்திருக்கு அப்படின்றத. தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததா? அது கமலஹாசன் சொன்னார் இல்லையா, தமிழிலிருந்து தான் பிறந்தது கன்னடம் அப்படின்ட்டு. அது மாதிரி உண்மையிலேயே தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததா? இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். தக் லைஃப் படத்தில் கமல் பேசுகிறது என்ன தப்பு? ஆமாம், என்ன தப்பு? இதுதான் நாம் ஒட்டுமொத்த தமிழர்களும் கேட்குறோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதுதான் கேட்குறாங்க. எந்த விதத்துலேயும் கமல் பேசியதில் தவறே இல்லை. ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு பாடத்திட்டத்திலிருந்தே கூட ஒவ்வொரு மொழிகளுக்கான காலத்தை வரலாறு சொல்லிட்டு வருது. நீங்கள் செம்மொழிகள்ன்ட்டு இந்த ஹீப்ருவோ அரபியோ சீனமோ சமஸ்கிருதமோ தமிழோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய செம்மொழியோட காலகட்டத்துக்குன்ட்டு ஒரு அளவுகோலாக நிர்ணயம் பண்ணுறாங்க. அது செம்மொழியாக இருக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது இதில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்ததுனால போட்டி போட்டுட்டு பிற பிராந்திய மொழிகளும் செம்மொழி பெற்றதுனாலேயே அந்த சர்வதேச ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கக்கூடிய பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள்லாம் இல்லை. அதாவது தமிழை தாண்டி வேறு எந்த மொழிகளும் அந்த உயர்தனி செம்மொழியாக இல்லை. அந்த இடத்த தமிழ் மட்டும்தான் அட்டைன் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இதில் கமல் பேசுனது என்ன தவறு? அவர் என்ன பேசிட்டார்? அப்படி அவர் பேசியது முற்றிலும் சரிதான். நீங்கள் இதை ஒரு இனவாதமாக ஒரு மொழிவாதமாக கொண்டு போயிட்டு ஒரு திரிபுவாதமாக ஒரு அரசியல் சண்டையாக மாற்றுறது தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களே தவிர அவர் எந்த விதத்திலும் தவறான கருத்தை பேசலை. ஏன்னா மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து நம்ம அந்த பாடல் மனோன்மணியத்தில் தான் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நீராறும் கடல் எடுத்த பாடலில் அதில் இரண்டாவது பகுதி வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்தில் சேர்க்கப்படலை. அதில் வந்துட்டு இந்த வரிகள் குறிப்பிடப்படுது. ஆரியம் போல் உலக வழக்கு ஒழிந்துன்ட்டு. இது யாரோ ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக யாரோ சில பேர் கோச்சி போகலன்றதுக்காக இந்த பகுதி இடம்பெறாமல் செய்து விட்டார்களா என்னன்னு தெரியல. அதில் கன்னடமும் கலிதெலுங்கும் வந்துட்டு உன் உதிரத்தில் பிறந்தனவேன்றதான் எழுதியிருக்கார். அப்போது உன் உதிரம் சொல்கிறது தமிழை தான் மனோன்மணியம் பே சுந்தரனார் சொல்கிறாரு. அதில் தான் கன்னடமும் கவிதெலுங்கும் கலிதெலுங்கும் பிறந்திருக்கின்றது அவருடைய கூற்று. மனோன்மணியம் பே சுந்தரனார் போன்ற வரலாற்று தமிழ் ஆய்வாளர்களை தாண்டி இந்த இடத்துல சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு வேறு யார் இருக்க முடியும்? ஆதாரங்கள் இருக்கிறான்ட்டு கேட்குறாங்களாம். இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக மனு போட்டிருக்கார் கமல்ஹாசன். அதில் வந்துட்டு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் மொழியியல் வல்லுநரா, உங்கள்கிட்ட வரலாற்று ஆதாரங்கள் இருக்காங்க. இந்த ஒரு பாடல் போதும் ஒரு வரலாற்று ஆதாரம். உன் உதிரத்தில் பிறந்தது தான் கன்னடமும் கலிதெலுங்கும்ன்ற மனோன்மணியம் பே சுந்தரனாருடைய ஒரு பாடல் போதும் அவங்க கேட்ட ஆதாரத்துக்கு. ஆனால்
அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அங்குள்ள நீதிமன்றமும் இல்லை, நீதிபதிகளும் இல்லைன்றது தான் இந்த பிரச்சனையுடைய வேதனை. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இது எப்படி தான் போய் முடியும்? இது கமல் மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு இங்கே கமல் மன்னிப்பு கேட்கணும்? அதாவது உங்களுடைய மொழி உயர்ந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான அறிவியல் பூர்வமான சான்றுகளை நீங்கள் சமர்ப்பிக்கலாம், காட்டலாம். அப்படின்றப்போ ஓகே, நான் என்னையே அறியாமல் நான் தவறாக சொல்லிட்டேன் உங்களுக்கு, இல்லாட்டி என் தாய்மொழி உயர்ந்தது அப்படின்ற அந்த மனநிலை உங்களுக்கு இருப்பது போல் எனக்கும் இருந்திருக்கலாம், அதனால் நான் சொல்லிட்டேன், நான் இனிமேல் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது. இதுதான் ஒரு எளிமையான ஒரு பண்பு, மனித பண்பு. இதில் மன்னிப்பு கோருதல் அப்படின்றப்போ தவறு நடந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கெலாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் அரசியல் எங்கே வருது? இந்த தமிழ் கன்னடம் மொழி விவகாரத்தில் ஏன் இவ்வளோ அரசியல்? தமிழிலிருந்து தான் தெலுங்கு உருவாச்சு அப்படின்ற ஒரு கூற்று வரும்போது அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழிலிருந்தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லும்போது அது அரசியல் ரீதியான பிரச்சனைகளை ஏன் உண்டு பண்ணுது? இது அரசியலாக மாறுமா? கண்டிப்பாக. அதாவது தெலுங்கர்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, கன்னடர்கள் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த இடத்துல கடந்த ஒரு 40 ஆண்டுகளாகவே காவிரி மையமாக வைத்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கர்நாடகம் எப்போது செய்து வருது. இந்த தக் லைஃப் விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வெறுமனே கன்னடம் மூத்ததா தமிழ் மூத்ததா இல்லாட்டி தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்ற வாதத்தை கன்னடர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாங்களான்றதை தாண்டி காவிரி பிரச்சனையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை நீர் பூத்து நெருப்பாக அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்றளவும் கூட திருவள்ளுவர் சொல்லியே சாக்குப்பை போட்டு மறைச்சி வச்சுருந்தவங்க தான் அங்கே கர்நாடக ஸ்டேட்டில். அதனால் அவர்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இப்படியெல்லாம் அரசியல் செய்யலான்றது தான் பார்ப்பாங்க. மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாய்மொழி உயர்ந்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்முடைய போதாமையில நம்ம புரிஞ்சிக்கத்தான் வேணும். ஒருவேளை தமிழும் தன்னை தகவமைத்து கொள்ளாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளாமல் இருந்தால் இந்த மொழியும் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படின்றப்போ பழமைக்கு பழமையாக நடைமுறைக்கு நடைமுறையாக இருப்பது தான் இந்த மொழியோட சிறப்பு. இது போன்ற ஒரு விஷயத்தை கர்நாடக அரசியல்வாதிகள் அரசியலாக கையாளுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இது அரசியலில் எதிரொலிக்குமா? தேர்தல்களில் இது எதிரொலிக்குமா? இல்லை இது ஒரு தற்காலிகமான பிரச்சனையா? இது எங்கே போய் முடியுமா? இது எங்கே போய் முடியும்? தேர்தலுக்கு இப்போ முடிஞ்சிருக்கு இல்லையா? இன்னும் சில காலத்தில் தேர்தல் வரும்போது அவங்க கன்னடத்தை தங்களுடைய ஒரு முக்கியமான விஷயமாக வச்சு பேசுவாங்கள்ல, அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக ஒரு பயன்படுத்தப்படுவாங்களே தவிர இது எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒன்று. கண்டிப்பாக தக் லைஃப் விவகாரம் என்பதை தாண்டி தமிழா கன்னடமா அப்படின்றதில் எந்த விதத்துலேயும் கன்னடம் குறைந்த மொழியில் பல அழகான இலக்கணங்கள் நவீன இலக்கியத்தில் பிஎல் பைரப்பா போல், சிவராம் கரந்த் போல் நிறைய நவீன இலக்கியவாதிகள் இதில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்புகள்லாம் தமிழில் நல்லாவே படிக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருந்தும் கூட இதில் மொழியோடைய ஆதிக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். டிஎன் டாக்ஸ் நேயர்கள் எழுப்பிய இவ்வளோ கேள்விகளுக்கும் இவ்வளோ விளக்கமான பதிலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த ஏகே வர்சஸ் ஏகே இந்த முயற்சி எப்படி இருக்கின்றதை டிஎன் டாக்ஸ் நேயர்கள்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இத்தகைய முயற்சிகளை நமது டிஎன் டாக்ஸ் நிறுவனம் முன்னெடுக்கும். நன்றி, வணக்கம். இந்த ஏகே வர்சஸ் ஏகே நிகழ்ச்சியில் என்னை கலந்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.